Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மலைகளுக்கும் நீண்ட மரங்களுக்கும் ஆறுகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய பசுமை காடு இருந்தது. அந்த காட்டில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இடம் இருந்தது. அந்த காட்டின் பெயர் ஒற்றுமை காடு. இந்த ஒற்றுமை காட்டில் ஒரு சப்பியான கியூட்டான குரங்கு வாழ்ந்தது. அவன் பெயர் ஆலன். பெரிய வயிறு, சின்ன கைகள், எப்போதும் சிரிக்கும் முகம். ஆலன் ரொம்ப நல்லவன். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது கஷ்டப்பட்டா அவன் மனசு உடனே உருகும். ஆலன் தினமும் மரத்திலிருந்து பழங்கள் சேகரிப்பான். அவன் முதல்ல சாப்பிட மாட்டான். யாருக்காவது பசி இருக்கா? பசியிலிருந்த விலங்குகளுக்கு அவன் பகிர்ந்து விடுவான். சில குரங்குகள் சொன்னார்கள், எப்போதும் கொடுத்தே இருந்தா நீ கஷ்டப்படுவே. ஆலன் மெதுவா சொன்னான், எனக்கு இல்லாத நாளில் யாராவது இருந்தா போதும். ஆற்றங்கரையில் ஒரு வயதான ஆமை தாத்தா இருந்தார். அவர் ஆலனிடம் சொன்னார், மனித நேயம் மனிதர்களுக்கே மட்டுமில்ல, எல்லா உயிர்களுக்கும் தேவை. ஒரு நாள் பலமாக மழை பெய்தது. ஆறு பெருக்கெடுத்தது. பல குட்டி விலங்குகள் வீடு இழந்தன. ஆலன் தன் மர வீட்டை பார்த்தான். எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும். அவன் மற்ற விலங்குகளை உள்ளே அழைத்தான். முயல், அணில், பறவைகள் எல்லாரும் ஆலனின் வீட்டில் தங்கினார்கள். அந்த சின்ன இடம் அன்பால் பெரியதா மாறியது. அனைவருக்கும் பார்த்து கொண்டு ஆலன் சோர்ந்தான். நான் மட்டும்தான் எல்லாம் பண்றேனா? அவன் மனசு சின்ன சோகத்தில் மூழ்கியது. அந்த நேரத்தில் மான் ஒரு கூடை பழம் கொண்டு வந்தது. நீ எங்களுக்கு செய்தது இப்போ எங்களோட முறை. ஆலனின் கண்கள் நனைந்தன. ஒரு நாள் காட்டில் பெரிய தீ, புகை எங்கும் பரவியது. விலங்குகள் ஓடின. ஆலன் பயப்படல. அவன் குட்டி விலங்குகளை ஒன்றாக கூட்டினான். ஒன்னா இருந்தா நாம் தப்பிக்கலா. யானை மரம் தள்ளியது. பறவைகள் வழிகாட்டின மான் கவனித்தது. ஆலன் நடுவில் நின்று எல்லாரையும் இணைத்தான். தீ அணைந்தது. காடு மீண்டும் சுவாசித்தது. எல்லா விலங்குகளும் ஆலனின் முன் நின்றன. நீ இல்லனா நாங்க இல்ல. ஆலனுக்கு தலைவர் பதவி கொடுக்க முடிவு செய்தார்கள். ஆலன் சொன்னான், நான் தலைவர் இல்ல, நான் உங்களோட நண்பன். ஒற்றுமை காட்டில் ஒரு விதி எழுதப்பட்டது. பசி, எல்லாரோட பசி. வலி, எல்லாரோட வலி. உதவி, எல்லாரோட கடமை. குட்டி விலங்குகளுக்காக ஒரு பள்ளி. முதல் பாடம், மனித நேயம் உலகத்துக்கு தேவை. நிலா ஒளியில் ஆலன் மரக்கிளையில் அமர்ந்தான். எல்லாரும் மனித நேயமா இருந்தா இந்த உலகம் எப்போதும் பாதுகாப்பா இருக்கும். ஆலன் பெரிய பலத்தவன் இல்ல, பெரிய இதயம் கொண்டவன். அவன் இருந்ததால் ஒற்றுமை காடு உயிரோட சிரித்தது. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், மனித நேயம் ஒரு உயிரை மட்டும் காப்பாற்றாது, ஒரு உலகத்தையே காப்பாற்றும். Humanity is the greatest strength. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.